வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூ. 20 சக்கரை நோட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நோட்டை எப்போ வெளியிட்டாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 1975லேருந்து 1997 வரை பார்த்திங்கன்னா இந்த நோட்டை அந்த காலகட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் எல்லா நோட்டெல்லாம் இந்த நோட்டெல்லாம் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷம் தாண்டி வந்துடுச்சுங்க. இந்த நோட்டு வெளியிட்ட வருஷம் பார்த்திங்கன்னா 50 வருஷம் தாண்டி வந்துடுச்சு. ரூ. 20 சக்கரம் போட்ட நோட்டோட பின்னு எங்கேயுமே கரை பிடிக்கல பாருங்கள். 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நோட்டோட கலரு எங்கேயுமே கொஞ்சம் கூட மாறவே இல்லை. கையெழுத்து பார்த்திங்கன்னா சி ரெங்கராஜர் பார்த்திங்கன்னா அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த 2020 போட்டல் பார்த்திங்கன்னா அது பின்னாடி ஒரு டிசைன் பூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேலே அருமையாக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா அந்த 20 கீழே ஒரு யாழி மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் அற்புதமாக இருக்குது பாருங்கள். நோட்டோட ஃபேன்சி நம்பர் தான் இது. வாங்க பார்க்கலாம். அது 31B 940201. நோட்டோட எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த லாங்குவேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலருக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரவுண்டு டிசைனில் கூட பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வச்சு ஒரு மார்க்கு மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நோட்டை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. நோட்டு இவ்வளோ காலம் கடந்தாலும் நோட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி பார்த்திங்கன்னா சக்கரம் போட்டிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ஆஃப் சக்கரம் போட்டிருக்கோம். இந்த நோட்டில் பார்த்திங்கன்னா ஆஃப் சக்கரம் போட்ட நோட்டு தான். இந்த நோட்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கி 50 வருஷம் ஆனாலும் நான் இந்த கட்டை அசால்ட்டாக கையில் பிடிச்சிருக்கேன். ஆனால் இந்த கட்டு பார்த்திங்கன்னா 1975லலாம் வெளியிடும் போது இந்த கட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருந்திருக்கும். 2000 சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்க. அந்த 2000 பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. இன்றைக்கி வேணுமா நான் சாதாரணமாக இந்த நோட்டை பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி நான் பார்க்கலாம். ஆனால் அன்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நோட்டுக்கு பெரிய விஷயமா இருக்குது. இந்த நோட்டை சாதாரணமாக யாரும் ஒரு நோட்டு பிடிக்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. எழுதுகிற அந்த நோட்டை கையில் பிடிச்சிட முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு பொக்கிஷமான நோட்டு. இந்த நோட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேணுமா நான் சாதாரணமாக இந்த நோட்டை கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்கேன். அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது சம்பளங்கிறதே ரொம்ப கம்மியான இதாக தான் இருந்திருக்கும். ரொம்ப 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 ரேரான விஷயமா இருக்குது. இந்த நோட்டை கட்டோடு பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் நடிச்சிருப்பார், ஹீரோ நடிச்சிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா அப்பாவை அப்பா கேரக்டர் பார்த்திங்கன்னா அப்பா கேரக்டரில் பார்த்திங்கன்னா டெல்லி கணேசன் அவர் நடிச்சிருப்பார். அம்மா கேரக்டரில் பார்த்திங்கன்னா வடுகரிசி அம்மா நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புக்காக கொண்டு போய் ரெக்கமெண்டேஷனில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ஐயாவை பார்த்திங்கன்னா சேர்த்து விட்டு வருவார். அந்த மாதம் முடிஞ்சு 1ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா சம்பளத்துக்காக எதிர்பார்த்து அந்த ஆஃபீஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த 20 ரூபா நோட்டை தான் கட்டில் தான் பார்த்திங்கன்னா பிரித்து எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் அந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் படத்தோட பேர் எனக்கு தெரியல. நான் இப்போ தான் சில நாட்கள் முன்னாடி அந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சு. ஆனால் அந்த அளவுக்கு இது பொக்கிஷமாக அந்த நோட்டை பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆஃபீஸ் டேபிளில் எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்திங்கன்னா அதில் வேலைக்கு சேர்ந்துருக்க மாட்டார். இருந்தாலும் அந்த நோட்டை பார்க்கும்போது டெல்லி கணேசன் ஐயா பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக போவார். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கிட்டேன், என் பையனுக்கு 20 ரூபா நோட்டு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக போவார். உள்ளே போய் பார்க்கும்போது தான் அவர் வேலைக்கு இருக்க மாட்டார். ஏன்னா அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேருங்க. இந்த மாதிரி கட்டெல்லாம் பார்த்து வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் ஒரு நோட்டு கூட பிரியவே இல்லைங்க. இப்போ 201 ஆரம்பிக்குது, கடைசியில் 300 முடியும். அதாவது ஒரு நோட்டு எடுத்து வைக்கிறதே பெரிய விஷயம், சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதாவது 2000 ரூபாய் அப்படியே ஒரு கட்டோடு தூக்கி வைக்கிறாங்கன்னா, ஒரு பாதுகாக்க வைக்கிறனா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா. நீங்கள் எத்தனை பேருங்க கலெக்ஷனில் இருக்காங்க? 500, 1000, 2000 செல்லுன்னு அறிவிச்சதுக்கப்புறம் அதை போய் மாற்றணும் தான் நினச்சவங்க. யாராவது அதை ஒரு நோட்டை எடுத்து வைக்கணும், இதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும், ஒரு கலெக்ஷனாக இருக்கணும், அடுத்த தலைமுறைக்கு இதை காட்டணும், நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், இந்த நோட்டை பார்த்திங்கன்னா எளிதில் தூக்கி போட்டக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்க? யாருமே கிடையாது. ஏன்னா பணத்துக்கு தான் முக்கியத்துவம். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பணத்துக்கு அதே பணம் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பணத்துக்கு பார்த்திங்கன்னா நாளடைவில் பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி முக்கியம் இல்லாமல் எவ்வளோ விரிஞ்சு பறந்து போயிடுச்சுங்க. எனக்கு 2000 நோட்டில் எவ்வளோ பெரிய நோட்டு இருந்துச்சு. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா 2000 இல்லை, வெறும் 500 நோட்டு மட்டும் தான் இருக்குது. 500 1000க்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருந்துச்சு. இன்றைக்கி சாதாரணமாக போச்சு. நினச்சதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதிக்கிற அளவுக்கு போச்சு. இந்த 20 ரூபா நோட்டெலாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு நோட்டு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இது ஒரு கட்டாக ஒரு கலெக்ஷனில் இருந்தனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் பேசவும் செய்கிறேன். இந்த கட்டை என் கையில் பார்த்திங்கன்னா பிடிச்சி போட்டு எங்கேயுமே கரை கிடையாது. ஏன்னா அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லப்பர் பேண்டு தான் போட்டிருப்பாங்க. அதனால தான் இந்த லைன் வந்திருக்கு. இல்லைன்னா இந்த லைன் கூட இதில் வராது. அவ்வளோ அற்புதமான இந்த கட்டு வந்துருப்பாங்க. 1லேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். கடைசி எந்த நோட்டு காமிக்கிற பாருங்கள். 300 முடியுதுங்களா?
சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நோட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. கலரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வச்சிருக்கு. என்னை பொறுத்தவரை என் கையில் எந்த நோட்டாக இருக்கட்டுங்க, அது ரூ. 1 நோட்டாக இருக்கட்டும், ரூ. 5 நோட்டாக இருக்கட்டும், ரூ. 10 நோட்டு, சிங்கிள் நோட்டு வந்தால் கூட சரிங்க. புதுசாக என் கைக்கு வந்துச்சுன்னா, கரைப்படாமல் வந்துச்சுன்னா அந்த நோட்டை அப்படியே எடுத்து பாதுகாக்கிறது தான் என்னோடய வேலை. உடனே கவரு போட்டுருவேன். என் கை வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கும். கை வந்து சுத்தமாக வச்சு தான் ஒரு நோட்டை வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வீடியோக்காக ஒரு வீடியோ மட்டும் எடுத்து போட்டுன்னு வச்சிங்கன்னா, இது இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் அந்த நோட்டு அப்படியே தாங்க இருக்கும். பாருங்கள், பின்னு எங்கேயாச்சும் கலர் சேஞ்ச் இருக்கான்னு பார்த்தீங்களா? எங்கேயாச்சும் சுற்றி பார்க்குறேங்க, எங்கேயாச்சும் கலர் ஏதாச்சும் போயிருக்கான்னு பாருங்களேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. எங்கேயுமே டேமேஜ் இல்லை. லப்பர் பேண்டை போட்டது மட்டும் தான், வேறு எங்கேயுமே கிடையாது பாருங்கள். பின்னாடி ஹோல்ஸு, அந்த பின்னோட கரை எதுவுமே கிடையாது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சேல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டை சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைனில் சொல்கிறதெல்லாம் முழுக்க ஏமாத்துகிற விஷயம் தாங்க. இந்த ஒரு கட்டையை எடுத்து சீப் அண்ட் பெஸ்ட்டான போட்டுருங்க. இந்த ஒரு நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போட்டால் 5 லட்சம் காட்டுறாங்க, 10 லட்சம் காட்டுறாங்க. அது எல்லாமே ஏமாற்றக்கூடிய விஷயம் தான். எதையுமே நம்பி மக்கள் ஏமாந்து போகாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணத்துக்கு ரொம்ப நீ கஷ்டப்படுறது வந்து வேர்வை சிந்தி எவ்வளோ உழைச்சி தான் ஒரு 500, 1000 நம்ம சம்பாதிக்கிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எளிதில் அதை பறி கொடுத்துட்றோம். பணத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. யாருக்கும் பணம் வந்து அலட்சியம் இல்லாமல் அதை பண்ணாதீங்க. சரிங்களா? எங்களை மாதிரி எவ்வளோ யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ விழிப்புணர்வு வீடியோ தான் நம்ம அதிகமாக கொடுக்குறோம். சில யூடியூப்லலாம் வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் சில பேர் இது பண்ணீங்க. அதெல்லாம் ஏமாற்றக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய சேனலில் போடுற வீடியோ எல்லாமே விழிப்புணர்வு வீடியோ தாங்க. ஃபாலோவர்ஸுக்கு, சப்ஸ்கிரைபருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் சப்ஸ்கிரைபர் எதுக்கு பண்ணிங்கன்னா, 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணல யாருமே. போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் இருக்கட்டும், ஒரு லென்த் வீடியோவில் இருக்கட்டும், என்ட்ரன்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸை கூட நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் அது விஷயமும் தெரியும், ஒரு கருத்து தெரியும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த லைக்கில் வந்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த லைக் எதுக்காக கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்காக தான் அந்த லைக்குன்னு சொல்கிறது. ஏன்னா நாலேஜ் நீங்கள் இருக்கிற இதில் வளர்த்துக்கணுங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடையிலே இருக்கட்டும், நம்ம கடையில் இருக்கட்டும், சண்டே மார்க்கெட்டில் இருக்கட்டும், வந்து பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, எதுக்காக வச்சுருக்கீங்க, அப்படியா இந்த காலம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியலையே, இந்த காலம் எப்போ வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெமரியை வந்து நம்ம ரொம்ப குறைச்சி கொண்டு போயிட்டுருக்கோம். மெமரிங்கிறது வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கடந்த காலத்தை வந்து நினச்சி பார்க்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெமரிங்கிறது. எதுவுமே யாருமே நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். ஒரு வாசகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த போக்குவரத்தில் வண்டிகள்லாம் அதிகமாக எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கடந்த கால நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷம். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நினைக்கும் போது அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு புன்னகையாக இருக்கும். நம்ம கடந்த காலத்துக்கு போக முடியாதுங்க. இருந்தாலும் அதை பார்க்கும்போது நம்ம ஒரு மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அந்த காலத்தில் நம்ம எப்படிலாம் இருந்திருக்கோம், எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நினைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ கூட நான் எதுக்காக போடும்போது, இந்த வீடியோவில் பார்க்கும்போது எத்தனையோ பேருங்க இந்த நோட்டை பார்க்கும்போது, இந்த கட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த நோட்டு, இந்த கட்டுக்காலாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு நோட்டுக்கு எங்கள் அப்பா அம்மாட்ட எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், திட்டு வாங்கியிருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த ஒரு நோட்டுக்காக எவ்வளோலாம் உழைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த நோட்டுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு கதைகள்லாம் இருக்குதுங்க. கதை உண்மையான கதை, பொய் இல்லை. இந்த கதை எல்லாமே உண்மையான கதை. ஏன்னா இந்த நோட்டுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ அன்னைக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நீ சாதாரணமாக இன்றைக்கி ஒரு நாள் வேலையே 2000, 1000ங்கிற மாதிரி தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனால் வேலைக்கு அந்தளவுக்கு இதில் அன்றைக்கி வேலைக்கு விட பணத்தை விட வேலைக்கும் முக்கியம், பணத்துக்கும் வேலை. ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி உழைப்பு ரொம்ப கம்மியாகி போச்சு. இந்த நோட்டெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக இருக்குது. நான் பாருங்களேன், இந்த நோட்டை வந்து கையில் பிடிக்கும்போது எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஒரு மன நிம்மதியை தேருங்க இது. ஏன்னா வரலாறு வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு இருக்கட்டும், ஒரு வரலாறு சின்னத்துக்கு இருக்கட்டும், நம்ம ஒரு கடந்த கால வரலாறுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். அந்த பொக்கிஷத்தை கேட்க ரொம்ப ஆழ்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கரன்சியை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கரன்சி எடுத்து பாருங்கள், காயின் எடுத்து பாருங்கள், அப்படியே நம்ம கடந்த காலத்தை கொண்டு போய் விடும். ஒரு மன அமைதியை கொடுக்கும். எவ்வளோ கோவம் இருந்தாலும் அப்படியே இந்த கோவத்தை குறைச்சி கொண்டு வந்து கொடுக்குறது தாங்க இந்த ஒரு கலெக்ஷனுங்கிறது. இது மட்டும் இல்லை, என்னோட கடையில் இருக்க கூஜாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம், பொம்மையாக இருக்கட்டும், கரன்சி, நோட்டு, ரேடியோ, டிவி, இந்த மாதிரி டெலிஃபோனுங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பி தாங்க என்னோடய கலெக்ஷன் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை எவ்வளோ வரலாறு நம்ம சம்பாதிக்க முடியாது. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் அதை பின்னோக்கி போகும்போது தான் அவ்வளோ ஒரு மன அமைதியை கொடுக்கும். மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த மாதிரி எவ்வளோ பேர் நீங்கள் கலெக்ஷன் பண்ணுறீங்க. எல்லாருமே கலெக்ஷன் பண்ணால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து வரலாறை சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா எவ்வளோ சொல்லிக் கொடுக்க இப்போ இருக்க, அதாவது பார்த்து யூஸ் பண்ணவங்களுக்கு இதை பற்றி தெரியல. இந்த வீடியோவில் போடும்போது தான் அதை பார்க்கும்போது சரி, இதே இந்த சண்டே மார்ட்டில் கூட இதை நான் பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, ஐயா அம்மா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கம்மா, எங்களை விட நீங்கள் உங்கள் வயசு அதிகம்,
உங்கள் வயசு காலகட்டத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மறந்துருக்கீங்க. இந்த மெமரியை கொண்டு வரதுக்காக தான் மறுபடியும் இதை கொண்டாந்து இந்த சண்டே மார்க்கெட்லேயே வச்சுருக்கேன், நம்ம கடையிலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆயாங்களாம் இந்த பார்த்தீங்கன்னா ஓட்டக்கால்னா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னோட வயசுக்குலாம் இந்த ஓட்டக்கால்னா கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்டா. இந்த ஓட்டக்கால்னாலாம் எடுத்துகிட்டு போய் நான் இது வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன், 1 பைசாக்கு இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 பைசா, 2 பைசா, 5 பைசா இந்த காயினெல்லாம் காமிக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க. நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் இந்த காயினுக்கெல்லாம், இந்த நோட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப், அதாவது பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்து பக்கத்தில் தான் இருக்குது. மெயின் ரோட்லேயே நம்ம கடை இருக்குங்க. கடையை விட்டு 4 ஸ்டெப் இறங்கினா நம்ம ரோடு தான். ரோட்டுலேயும் நம்ம கடை ஒன்றா இருக்குது. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு, ஆயாங்கள்லாம் இருக்கட்டும், எல்லாமே மார்க்கெட்டுக்கு போகிறவங்க நம்ம கடைக்கு எப்போதுமே இந்த வழியை தான் கடந்து போவோம். போகும்போது அவ்வளோ பேர் பார்த்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி அடைவாங்க. இந்த நோட்டாக இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும், அதாவது பொம்மைங்களாக இருக்கட்டும், டெலிஃபோனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கடையில் எப்போதுமே வெளியே டிஸ்ப்ளே பண்ணியிருப்போம். அவ்வளோ பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இப்போ நான் மட்டும் மகிழ்ச்சி அடையாமல், நான் மட்டும் வரலாறு பின்னோக்கி போவேன். எல்லாத்தையும் ஒரு மன அமைதியை கொடுக்குற, மன சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி தகவல் இன்னும் ஏகப்பட்ட தகவல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரும். இந்த ஆன்லைனில் போடுற 786க்கு எதுவும் நம்பி ஏமாந்து போகாது. எல்லாம் முழுக்க ஏமாத்துகிற விஷயம் தாங்க. அந்த ₹1 நாணயமாக இருக்கட்டும், எந்த காயினாக இருக்கட்டும், எதுக்கும் கிடையாதுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லி தான் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க. மக்கள் விழிப்புணர்வு பத்த மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோக்கு 2 வீடியோ பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, இதெல்லாம் சாதாரணமாக தானே சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் ஏமாற்ற வேண்டிய விஷயம். அதில் ஏமாந்துடக்கூடாது, நம்பி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்லையும் பாருங்கள். ஏன்னா சிலது உண்மை இருக்குது, சிலது பொய் இருக்குது. ஒரு ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு சில வீடியோ அடுத்தடுத்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, இந்த நோட்டு இவ்வளோ சொல்கிறாங்களா, இந்த நோட்டுக்கு விலை இல்லையா, இப்போ இவ்வளோ பெரிய நோட்டாக வச்சுருக்காங்களா, இவ்வளோ காயினை கொட்டிருக்கும் போது விலை கிடையாது, விலை இருந்தால் இவ்வளோ சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ காயினை ஒட்டி வச்சுருக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுட்டு எதாவது முடிவு எடுங்க. அவசரப்பட்டு எதுக்கும் பணத்தை கட்டி ஏமாந்து போகாதீங்க. இந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் செல்ஸ் தாங்க கொடுத்துருங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ஜிபே பண்ணால் கொரியர் பண்ணுவேன். மறக்காமல் சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். நம்ம கடை பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமம் தான் இருக்குது. ரெகுலர் கடை தான். எப்போ வேணாலும் எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் வரலாம்.